சீக்கிரம் போன் எடுங்கம்மா. சக்தி தான் ஃபோன் பண்றா. ருத்ரா கிட்ட இருந்து இவளை பிரிக்கணும்னு நம்ம பார்த்தாக்கா இவ ஒண்டிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காளா? மறுபடியும் ஃபோன் பண்றா. பேரை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஃபோன் பண்றாளா ஃபோன்? அம்மா போனை கட் பண்றாங்களே. மீட்டிங்ல இருந்தாதான் போன் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை மீட்டிங்ல இருக்காங்களோ? அப்பாக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா அவரு ருத்ராமா கிட்ட உடனே தகவலை சொல்லிடுவாரு. அப்பாக்கே போன் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்றாளா? அப்பவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ, அனிதம்மா பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறாங்களே. என்ன பண்றது இப்போ? அப்பா போன் எடுங்கப்பா ப்ளீஸ். ஏதோ தகவல் சொல்றதுக்காக வேண்டி இவ மறுபடியும் நமக்கு ஃபோன் பண்றா. இவ என்கிட்ட சொல்லி நான் ருத்ரா கிட்ட சொல்லணுமா? இவளுக்கு நான் என்ன வேலைக்காரனா? போட்டணும். பேச்சுலர் லைஃப்ல இருந்து மேரேஜ் லைஃப்க்கு என்டர் ஆக போற. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அனி. வாழ்த்து சொல்றதெல்லாம் மேரேஜ் அப்ப பாத்துக்கலாம். இப்ப பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? எல்லாரும் சாப்பிடுங்க. சைலண்ட்ல போட்டேன். இனிமே நீ எத்தனை முறை கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். அதுவும் அங்க பாருடா, யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காடா. ஆமாண்டா. அவளை டேய், அவ முகத்துல குளோரோஃபார்ம் கரிச்சு போச்சு, தூக்கிட்டு போயிடலாம்டா. ஓகே சரியா? சக்தி ஃபோன் பண்ண விஷயம் ருத்ராவுக்கு தெரியக்கூடாதே. முதல்ல டெலீட் பண்ணணும். அப்பாடா, ஒரு வழியா இவளை மயக்கமாக்கி இங்க தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடலாம். மச்சான், சக்தி விஷயத்துல சொதப்பிட்டன் மட்டும் சொல்லாத மச்சான். அவளை மயக்கமாக்கி கார்டன்ல தான் மறைச்சு வச்சிருக்கோம். சூப்பர்ரா. அங்கே இருங்க, வரேன். ஓகே மச்சான். மீட்டிங்க்கு போற அவசரத்துல போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். போன் ஏதாவது வந்துச்சா? இல்லம்மா, எந்த காலும் வரலம்மா. சரி, கிளம்பலாம். சரிங்கம்மா. அஸ்வின்ரா. வா மச்சி.
மேடம். மச்சான் நீ சொன்ன மாதிரியே அவளை படுக்க வச்சாச்சு. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்களா. அடுத்து என்ன? முதலாளி அம்மா பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கியா? இப்போ இந்த நிலைமையில கிடக்குறேன். உன்னை யார் காப்பாற்றுவா? உன் அப்பா என்னன்னா என்னை வச்சு உன் கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணுறான். நான் தான் நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனிதாவை தூக்கிறதுக்கு பிளான் போடுறேன். இப்போ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பொண்ணு நீ. மச்சான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவ யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தாடா. என்னது? ஃபோன் பண்ணாளா? யாருடா? தெரியல மச்சான், நீயே பாரு. என்ன மச்சான் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? ருத்ரா அம்மாக்கும் அவளோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கா. என்ன மச்சான் சொல்ற? அப்படின்னா அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டாளா? 2 வாட்டி கால் பண்ணியிருக்கா. அவங்க கால் அட்டன் பண்ணல. அப்புறமா அந்த ஆளும் ஃபோன் எடுக்கல. அவன் ஃபோன் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ருத்ரா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா. பயங்கரமா தலைவலிக்குது. சக்தி கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னா சூப் போட்டு கொடுப்பா. அது உடனே கேட்கும். அவளுக்கு ஃபோன் பண்ணி சூப் ரெடி பண்ண சொல்லலாம். யார் மச்சான்? ருத்ராமா கிட்ட இருந்து தான் ஃபோனு. சக்தி வீட்டில் தானே இருக்க? சக்தி நான் பேசுறது கேக்குதா? கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறா. ஒருவேளை நாம பேசுறது அவளுக்கு கேட்டு அவ பேசுறது நமக்கு கேட்க மாட்டேங்குதா? போனை எதுக்காக கட் பண்றா? அந்த அம்மா நிறுத்தாம ஃபோன் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஃபோனை சைலண்ட்ல போட்டுரும். என்னாச்சு அவளுக்கு? போனை எடுக்க மாட்டேங்கிறா. சக்தி இந்த மாதிரி பண்ண மாட்டாளே. என்னாச்சுமா? சக்திக்கு ஃபோன் பண்ண, ஃபோனை அட்டெண்ட் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறா. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் அவ பண்ண மாட்டாளே. நீங்க ஃபோன் பண்ணா உடனே எடுத்துருவாளே. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா. வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன எதுன்னு தெரிய போகுது. இல்ல ரத்னம், எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆபத்துன்னா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவளோட ஃபோன் நம்பரை ஃபேமிலி ட்ராக்கர்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பார்த்தா தெரிஞ்சிரும் இப்ப அவ எங்க இருக்கான்னு. ரத்னம், அம்மா சக்தி இப்ப வீட்ல இல்ல. அவ ரிச் டைமண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கா. மேப்ல அதான் காட்டுது. ஒருவேளை அவ ஏற்கனவே வேலை பார்த்தாலே அந்த ரெஸ்டாரண்டா இருக்குமோ? இல்ல, இது வேற ரெஸ்டாரண்ட். ECRல இருக்கு. நீ அங்க போ. சரிங்கம்மா.
சரி மச்சான், நான் உன்கிட்ட கொடுத்த போதை பவுடரை அனிதாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தியா இல்லையா? அதெல்லாம் எப்பயோ கலந்து கொடுத்தாச்சு. இந்நேரம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏறிட்டே இருக்கும். இவளுக்கு எப்படி மயக்கம் தெரியறதுக்கு லேட் ஆகும். நான் அதுக்குள்ளே போய் அனிதா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்தீங்கன்னா யாராவது பார்த்தா சந்தேகம் வரும். அதனால நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம். கிளம்புங்க. சரி. கிளம்பு. வாடா. மேடம் 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 பார்த்து 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 யார் ராணி? மேடம் நான் தான் டிரைவர் மேடம். எல்லாரும் பார்க்குறாங்க மேடம். பார்க்கட்டும், என்ன எதுக்கு இழுக்கிற? என்னாச்சுப்பா? போ 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 வாங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. முறையாக பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன் செல்லக்குட்டி, நீ தான் என் லைஃப் பார்ட்னர்னு. ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்காம என்னை இலக்காரமாக நினச்சி கன்னத்தில் வர அடிச்சிட்டேன். உன்னை மாதிரி ஆணவம் பிடிச்ச பணக்காரியெல்லாம் அடக்கி அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிறதுல ஒரு தனி சுகம் இருக்க தான் செய்யுது. உன்னை கடிவாளம் போட்டு அடக்கி என் வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இப்படியே போதை மயக்கத்திலே இரு, மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஐயோ எனக்கு லகக்கமாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அது முன்னாடி ஒரு விஷயம். இப்போ மாமன் டர்னு. ஓகே, அனிதாம்மா, அனிதாம்மா. ஒரு செல்ஃபி. அச்சா ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே,
சொத்து. வேலையை ஆரம்பிப்போமா? இப்படி கதவு தட்டுறா? யாரா இருக்கும்? ரூம் பாயா இருப்பானோ? அவன் இப்படி கதவு தட்ட மாட்டானே. அனிதம்மா, அனிதம்மா, டேய் கைய விடுடா. டேய் அனிதம்மா எங்கடா? இதுதான் கேள்வி. அவ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. சரி அது இருக்கட்டும். நீ எப்படி சொல்லும் இவ்வளோ சீக்கிரம் கண் முழிச்சு வந்த? எனக்கு தெரிஞ்சு உனக்கு 2 மணி நேரமாக தான் ஆகும்னு நினச்சேன். நீ என்னடா நான் இவ்வளோ ஆக்டிவாக வந்து நின்றுட்டு இருக்க? பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்க செல்லம். பா. டேய் மரியாதையா அனிதம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. செல்லம், நான் இருக்கிற இடத்துல தான் அவ இருப்பா, அவ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இவரு நானே அவளை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் பார்க்க கூடாது. கிளம்பு. டேய் உன் சதி திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. கீழே பணத்தை போட்டு அந்த வெயிட்டரை ஏமாத்திட்டு அனிதம்மா குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல நீ எதையோ கலந்த. அதை நான் பார்த்தேன். அது மயக்க மாத்திரையா இருக்கணும் இல்ல போதை மாத்திரையா இருக்கணும். என்னடா கலந்த? ஓ, நீ அவ்வளோ பார்த்துட்டியா? நல்ல விஷயம்தான். இங்க பாரு சக்திமா, உனக்கு கன்ஃபியூஷனே வேணாம். போதை பொருளை தான் கலந்துருக்கேன். தலைவி ஃபுல் மப்புல சுயநினைவே எல்லாம் படுத்துட்டு இருக்கா. டேய் போதை பவுடரை கலந்து கொடுத்தேன்னு சொல்றியே, நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா இருக்கணும் தான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் செல்லம். பொறுக்கி நாயே, உன்னை நம்பிக்கையோட வேலைக்கு சேர்த்த ருத்ராமாக்கும் அனிதாமாக்கும் துரோகம் பண்றியே. நீ எப்படிடா நல்லா இருப்ப? நீ எப்படி சீரழிய போறன்னு பாரு. அச்சோ மாட்டிட்டனே. அனிதம்மா அனிதம்மா, ஐயோ அனிதம்மா. அனிதம்மா, அனிதம்மா, அம்மா, அனிதம்மா எழுந்துருங்கம்மா. அனிதம்மா எழுந்துருங்க. அனிதம்மா, அனிதம்மா எழுந்துருங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அனிதம்மா, அனிதம்மா, அனிதம்மா எழுந்துருங்க. ஏந்திரிங்க அனிதம்மா. அனிதம்மா, அனிதம்மா ஏந்திரிங்க அனிதம்மா. என்ன பாக்குற? எழுப்புனா எழுந்துருவாங்களா? என்ன பால் குடிச்சா தூங்கினுங்கிறாங்க? போதை மருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. நீ எழுப்புனா இல்ல, அவங்க அம்மாவே வந்து எழுப்புனாலும் எழுதுக்க மாட்டான். எப்போ திரும்ப எழுந்துப்பா? நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எழுப்பி கூப்பிட்டு வரேன். நீ கவலைப்படாத.
அடி வா. என்ன லுக்கு அங்கே விடுற நான் அனிதாம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். விடுறா, விடு. சொல்லியா கூட்டு போ பாப்பா கூட்டு போ ஏய், ஆடி சும்மா அடம்புச்சி வா, வெளிய போ. விடு. ஜெய் 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 கையை விடு. டேய். உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போவாம உன் சின்ன முதலாளி அம்மாவை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போக வந்திருக்கிய கொன்றுவன் ஜாக்கிரதை. போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. இப்ப அவ எங்க இருக்கான்னு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறப்போ அவளுக்கு வெளியில எங்கேயும் ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பில்ல. ஏற்கனவே ஒரு முறை சக்தி ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டப்போ சிவா தான் அவளை காப்பாத்துனா. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆபத்துல மாட்டிருக்காளா? ஐயோ, இந்த அம்மா அவ மேல இவ்வளவு அக்கறை எடுக்கிறத பார்த்தாலே பீதி ஆகுதே. ஒருவேளை ஆபத்துல மாட்டிருந்தாலும் இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். துரோகி, அனிதாமாவை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப என்னையும் கை நீட்டி அடிக்கிறா. உன்னை கொலை பண்ணிட்டாவது அவங்கள காப்பாத்திட்டு போகாம விட மாட்டேன்டா. ஓ என்ன கொலை பண்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? ஓகே, அப்ப நீ என்ன பண்ற? என்ன கொலை பண்ணிட்டு உன் சின்ன முதலாளி அம்மாவை காப்பாத்து பாப்போம். கொல்லு கொல்லுடி, கொல்லு, கொல்றே. என்னடி கொல்ல சொன்ன அரையிற? கொல்றது எப்படின்னு தெரியல. நாம என்ன சொல்லிவிடுவா? கை இருக்குல்ல, அதை இப்படி எடுத்து கழுத்துல வச்சு நல்லா அழுத்தணும். அப்பதான் சாவன். கொல்றி, கொல்லு நல்லா. என்னடி கொல்ல சொன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொல்றி. விடுறா, விடுறா. விடுறா. விடு. அடடா, நீ கொல்றது கூட சுகமா தாண்டி இருக்கு.
அஸ்வனை எந்த நோக்கத்துக்காக டிரைவர் வேலையை கொண்டு வந்தோமோ அந்த வேலையை சரியா தான் பண்ணியிருக்கான். சக்தியை இவனை கட்டி வைக்கிறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஏண்டா உன்னை எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன். என் பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்து இப்படி ரூம் போட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டியாடா. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. ரத்னம் வேண்டாம். ரத்னம் போது நிறுத்து. அம்மா இந்த துரோகிய சும்மா விடக்கூடாதம்மா. வர்ற ஆத்திரத்துக்கு இவனை அருவாளாலேயே வெட்டு கொலை பண்ணிடுறோமா. ஏய் உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டியடா. ஏன்டா என் பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்த? சொல்லு சொல்லு சொல்றா. கிடைச்ச கேப்ல கடை விட்டுறானே. உள்ள அனிதா இருக்கிறத பார்த்தா நாம மாட்டிப்போம். இந்த ஆள் போக்குலயே போய் சமாளிப்போம். டேய் ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்த? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பா? எல்லாம் சரியா போயிடுமா? ஏண்டி இவன் ஆம்பளடி. 1000 தப்பு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனா நீ பொம்பளை புள்ள. அவன் கூப்பிட்டா உடனே பல்லு இழிச்சிட்டு வந்துருவியா? உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பா கோவப்படாம கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? போதும். இங்க நடந்த அசிங்கத்தெல்லாம் என் கண்ணால நான் பாத்துட்டேனே. இனிமே என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்பா என்ன நடந்துச்சுன்னா? ஏய் வாயை மூடு. இனிமே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ரத்னம் அவதான் ஏதோ சொல்ல வரால. நீ அவளை பேச விடாம தடுத்தா எப்படி? நீ கொஞ்சம் அமைதியா இரு. சக்தி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயா நிச்சயமா இங்க வந்திருக்க மாட்ட. தப்பெல்லாம் இவன் மேலதான் இருக்கணும். சொல்லு என்ன நடந்துச்சு? இல்லம்மா அது வந்து அனிதாம்மா போதையில படுத்திருக்கிறத ருத்ராமா பார்த்தாங்கன்னா நிச்சயம் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த பொறுக்கி அனிதாம்மாவை இப்படி பண்ணிட்டானேங்கிற அதிர்ச்சியில இவங்களுக்கு ஏதாச்சும் ஆனாலும் ஆயிடும். அனிதாம்மா போதை தெளிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். சக்தி ஏன் தயங்குற? என்ன நடந்துச்சுன்னு தைரியமா சொல்லு. அம்மா அது வந்து அம்மா பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு இவளால சொல்ல முடியல. வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்கா. தப்பு போறா இவ பேர்ல இருக்கு. அடி பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் மானத்தையும் வாங்கிட்டியடி. என் பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு தினம் தினம் செத்துட்டு இருப்பேன்டி. இனிமே நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? ஐயோ நீ பண்ண தப்பெல்லாம் மறைச்சு இனிமே உன்னை எவனுக்கடி கட்டி கொடுப்பேன்? பாத்தீங்களா இந்த கொடுமைய? அனிதா மாதிரி இவளையும் ஒரு பொண்ணா தானே நீங்க நினைச்சீங்க. ஒழுக்கமா இருப்பா, நேர்மையா இருப்பான்னு தானே உங்க மனசுல இடம் கொடுத்தீங்க. எல்லாத்தையும் ஒரு நொடியில அசிங்கப்படுத்திட்டாளம்மா. இவ இப்படி ஒரு கேவலத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இனிமே இவ எந்த தீல குளிச்சு எழுந்திருச்சாலும் அந்த குறைய போக்க முடியாதுமா. ஏண்டி ருத்ராமாவுக்கு துரோகம் பண்றோம், பெத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்றோம்னு ஒரு நிமிஷம் கூட உன் மனசுல தோணலையா? இப்படி எல்லாரையும் ஒரே நேரத்துல தலைகுனிய வச்சுட்டியடி. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்குடி. ஐயோ அப்பா, இனிமே அப்படி கூப்பிடாத. என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஏய் உன்னை பார்க்க பார்க்க அப்படியே கண்டந்தோடமா வெட்டி போடணும் போல இருக்கு. உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? இப்போ ஏன் நடிப்பை பாரு சார். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் பொண்ணை ஏமாத்திட்டோ போகணும்னு நினைக்கல சார். நான் சக்தியை லவ் பண்ணுறேன். சக்தியும் என்னை லவ் பண்ணுறான்.
இதை பற்றி நாங்கள் 2 பேருமே உங்ககிட்ட வந்து பேசலான்ட்டு தான் இருந்தோம். அதான் உண்மையும் கூட. ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காதலிச்சா உடனே ரூம் போட்டு தங்கிடணுமா? ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ரூம் போட்டு தங்குறது அசிங்கம்னு உனக்கு தெரியாது? உங்களெல்லாம் ரத்னம் கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா இதுக்கு மேல எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? ஆத்திரப்பட்டா அது தேவையில்லாத ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். இப்ப எதுவும் பேசிக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். போதும்மா போதும். நல்லா சாப்பிடுப்பா. கொஞ்சமா தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள வயிறு ரொம்பிடுச்சா? இரு இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், சாப்பிடு. மாமா மாமா என்னப்பா நீ சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா சட்னி அள்ளி கொஞ்சம் சாப்பிடு. கொடுங்க. ஆ இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சக்தியை பார்த்த விஷயத்த இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லி நல்லா ஏத்தி விடலாமா? அப்படி ஏத்தி விட்டா அப்படிப்பட்ட நடத்த கட்டவ என் பொண்ணே இல்லைன்னு சீதா சொல்லுவா. போதுமா. அவ என் தங்கச்சியே இல்லைன்னு அருண் சொல்லுவான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டா சீதாவை நல்லா ஏத்தி விடுறதுக்கு வேற எந்த சந்தர்ப்பம் கிடைக்காத. நல்லா ஏத்தி விட வேண்டியதான். எப்படி ஆரம்பிக்கலாம்? என்னங்க சுடு தண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க. சூடா உப்புமா பண்ணிருக்கேன், சாப்பிடலாம். இந்தாங்க. என்னங்க ஆச்சு? சூடா உப்புமா பண்ணிருக்கல, எல்லாத்தையும் கொண்டு என் தலையில கொட்டு. என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. இனிமே நான் வெளியில எப்படி தலையில வந்து நடப்பேன்? உங்க மான மரியாதை போற அளவுக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? யாரு என்ன பண்ணாங்க? வேற யாரு? எல்லாம் உன் பொண்ணுதான். குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டா. அப்படி என்னங்க பண்ண அவ? ருத்ராமா வீட்டுக்கு அஸ்வின் புதுசா ஒரு டிரைவர் வந்திருக்கான், தெரியும்ல? அவன் கூட ரெஸ்டாரண்ட்ல தனியா ரூம் போட்டு அந்த அசிங்கத்தை என் வாயால எப்படி சொல்றது? என் தங்கச்சி பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த அப்புறம் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், தூணு போட்டுருவேன். அருண் சொன்ன கேளு, சட்டை விடு, விடுறா. அம்மா சக்தியை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காருமா, கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அருண் சொன்ன கேளு, கை எடுப்பா. ஏண்டி அவனை தடுத்த? அவனை விடு. பெத்த பொண்ணு என் மானத்தை வாங்கிட்டா, பெத்த பையன் என்ன கொல்ல வர்றான். இதை விட ஒரு தகப்பனுக்கு வேற என்னடி வேணும்? வாடா வா, வந்து என்ன கொல்லு, கழுத்தை புடிச்சு நெறி. முடியலையா? உள்ள போய் கத்தி எடுத்துருவா, ஒரே குத்தா குத்திடு. நான் நிம்மதியா போய் சேர்ந்தேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம பொண்ணு தப்பு பண்ணுவாளா? அது உங்களுக்கே தெரிய வேண்டாமா? இவ்வளவு நாளா நானும் அப்படித்தாண்டி நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அசிங்கத்தை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இவ்வளவு நாளா அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காள். இப்படி அசிங்கப்படுத்திட்டாடி. இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நம்ம குடும்பத்துல யாருமே இப்பெல்லாம் பண்ணதில்ல, அதுவும் நாம பெத்த பொண்ணு. ஐயோ மா, இவரை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. வேற யாரையோ பார்த்துட்டு வந்து அது நம்ம சக்தி தான் பழி சுமத்திக்கிட்டு இருக்காரு. என்னால பொறுத்துக்க முடியலமா. சக்தியை தப்பா சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. டேய்,
நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. வேற யாராவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு நம்ம பொண்ணு மேல பழி போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் என் தங்கச்சியை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நீ சரியான புத்தியோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். அம்மா, இந்த ஆளை முதல்ல கூட்டிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? அப்பதான் எல்லாம் சரியாகும். ஏய், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியது என்னலடா, ஒன்னதான். பெத்தப்பா பார்க்க கூடாதது பார்த்துட்டு பதறி போய் நிக்கிறேன். திரும்ப திரும்ப அவ மேல தப்பு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உன்னதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும். சும்மா அமைதியா இருங்க. உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காதீங்க. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கும்னாலும் நான் நம்புவேன். ஆனா என் பொண்ணு வழி தவறி போயிட்டாங்கிறத நான் நம்ப மாட்டேங்க. நம்பவே மாட்டேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? ருத்ராமா சொன்ன நம்புவீங்களா? என்ன பாக்குறீங்க? அந்த டிரைவரோட அவ ஒண்ணா இருந்தத ருத்ராமாவே பார்த்தாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா இப்பவே போன் பண்ணி அவங்களை கேட்டு பாருங்க. இல்ல இப்பவே நேரா போய் அவங்களை கேளுங்க. எல்லாத்தையும் விவரமா விளக்கமா சொல்லுவாங்க. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. அந்த அஸ்வின் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? அவனை சும்மா விடக்கூடாது. டேய் அருண், அருண் எங்கடா போற? ஐயோ, இவன் எங்க போறான்னு தெரியலையே. வேற எங்க போவான்? ருத்ராமா வீட்டுக்கு போய் நடந்தது என்னன்னு கேட்க போவான். போயிட்டு வருவான். கை இருக்குல்ல, அதை இப்படி எடுத்து கழுத்துல வச்சு நல்லா அழுத்தணும். அப்பதான் சாவன். கொல்றி கொல்லு. அஸ்வின், நான் சக்தியை லவ் பண்றேன். சக்தியும் என்ன லவ் பண்றான். உன்னைத்தாண்டா தேடிக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உன்னை ஒருக்கி ராஸ்கல், என் தங்கச்சிக்கிட்ட என்ன பொய் சொல்லிட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்ச? ஏய், உன் தங்கச்சியை நான் ஒன்றும் ரெஸ்டாரண்ட் கூப்பிடலப்பா. அவளதான் கூட வந்தா. டேய், என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும்டா. என் தங்கச்சி பேருக்கு கலங்க வர மாதிரி நீ தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்க. என் தங்கச்சி உனக்கு என்னடா பண்ணா? அவளை ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா. சொல்றா. உன் அப்பா உன்கிட்ட வந்து விஷயத்த சொன்னதுனால தானே இப்ப பொங்கி வந்து என்ன அடிச்சுட்டு இருக்க? நீ ஒன்று பண்ண. நேரா ருத்ராமா வீட்டுக்கு போயிட்டு உன் தங்கச்சியை பார்த்து ஏன் அவன் கூட ரூமுக்கு போனன்னு கேள. அவங்ககிட்ட என்ன கேட்கணும்? என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா. அப்ப நான் மட்டும் என்ன தப்பு பண்ண நீ பாத்தியாக்கும்? கைடு. நான் தான் உன் தங்கச்சியை பிளான் பண்ணி கூட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்க. உன் தங்கச்சி என்ன பப்பாவாடா? என் மனசுலயும் உன் தங்கச்சி மனசுலயும் என்ன இருக்குன்றத ருத்ராமா தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. டேய், என் தங்கச்சி பத்தி எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படிதான்டா ருத்ராமாவும் புரிஞ்சிருப்பாங்க. ருத்ராமா கிட்ட என் தங்கச்சியோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நீ இப்படி பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுதுடா. நீ எப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. டேய் அயோக்கிய திருட்டு ராஸ்கல் உன்ன. டேய் 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 அருணே, டீசெண்டா பேசினா உனக்கு நல்லது. இன்டீசென்டானவங்க கிட்ட இன்டீசெண்டா தான் நடந்துக்கணும். வேணா அருணே, நீ நடந்துக்கிட்ட மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இப்போ நீ என் மேலே கை வச்சதுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். சொன்னா கேடு, எழுந்துரு. டேய், என்னடா விரட்டுறியா? இல்லை தம்பி, உண்மையை சொல்கிறேன். நான் சக்தியை லவ் பண்றேன். சக்தியும் என்ன லவ் பண்றான்.
சக்தி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவ தப்பெல்லாம் பண்ண மாட்டா. கண்டதும் காதலுங்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா அஸ்வின் மேல அவளுக்கு ஈர்ப்பு வந்திருக்கும்னு எனக்கு தோணல. அப்படியே அவளுக்கு அவன் மேல லவ் வந்திருந்தாலும் தனியா சந்திக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டா. ஆனா நாம பாக்குறப்போ சக்தி அவன் கூட தானே ரூம்ல இருந்தா. ரத்னம் அவ்வளவு பேசி அவ எந்த மறுப்பும் சொல்லவே இல்லையே. அந்த டிரைவர் அஸ்வினும் சக்திய லவ் பண்றதா சொல்றான். ஆனா சக்தி எதுவும் பேசவே இல்லை. அப்படின்னா சக்தி மனசுக்குள்ள என்ன இருக்கு? என்னோட நம்ம ரெஸ்டாரண்ட் ரூம்ல இருந்ததை பார்த்துட்டு அப்பா எப்படி தப்பா எடுத்துட்டு இருப்பாரோ அப்படிதான் ருத்ராமாவும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் நினைக்க தோணும். நாளை காலையில முதல் வேலையா ருத்ராமாவை பார்த்து அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அந்த அஸ்வினை நம்ம ருத்ராமாவே பார்த்துக்குவாங்க. பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? எல்லாரும் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி கொண்டாடணும், அதெல்லாம் ஓகே. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும். நானும் கிளம்பினேன். அப்போ எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படி நான் மயக்கமானேன். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறப்போ ரெசார்ட் ரூம்ல இருந்தேன். அங்க எப்படி நான் போயிருப்பேன்? எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நம்ம மொஜிட்டோல லிக்கரை கலந்து கொடுத்து போதை அதிகமானதும் ரூம்ல படுக்க வச்சிருக்காளுங்க. அவளுங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது. ஜாலிங்கிற பேர்ல இப்படி பைத்தியக்காரத்தனை பண்ணி ஏதாவது அலப்பற பண்றாளுங்க. ஷோ, ஏன் தான் இப்படி பண்ணி தொலைறாளுங்களோ ராஸ்கல்ஸ். உங்களுக்கெல்லாம் இருக்குடி ஒரு நாள். நல்ல வேலை, யாருக்கும் எதுவுமே தெரியல. ஷோ. ஏய் சக்கரக்கட்டி, ஏய் சக்கரை கட்டி சிக்கரை கட்டின்னு சொல்லிட்டு இருந்த, கண்ணை வீங்கிரும் ஜாக்கிரதை. இந்த மாதிரி செல்லமா கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். நீ என்னடா நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சரி அதெல்லாம் இருக்கட்டும். காலங்காத்தால இங்க வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ருத்ராமாக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன். நீ யாரு, எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு ருத்ராமா கிட்ட சொல்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு மட்டும் பாரு. அப்போ நேத்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்த ருத்ராமா கிட்ட சொல்லி என்ன மாட்டி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆமாண்டா, அதுக்காக தான் நான் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே செல்லக்குட்டி, அதுக்காக எதுக்கு ஒரு நாள் காத்துட்டு இருந்த? நேத்து அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தப்பவே அம்மா இந்த பொறுக்கி பையன் அனிதா அம்மாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை பவுடர் கலந்து கொடுத்து அனிதா அம்மாவை மயக்கமாக்கி அவங்கள ரூம்குள்ள கொண்டு போய் படுக்க வச்சு ஏதேதோ பண்ணா. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் அங்க வந்தேன்.
மற்றபடி இந்த ராஸ்கல் சொல்ற மாதிரி இவனை லவ் பண்ணி ஜாலியா இருக்கிறதுக்குலாம் நான் இங்க வரலமா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அனிதாமாவை பாருங்களேன் அப்படின்னு நேத்தே அனிதா இருந்த குளத்தை அங்கேயே காமிச்சிருக்கலாமே. ஏன் பரல செல்லக்குட்டி? போத மயக்கத்துல அனிதாம்மா படுத்திருக்கிறத பார்த்தா ருத்ராமாவால தாங்கிக்க முடியாதுன்னு தான் அப்ப நான் எந்த உண்மையும் சொல்லல. இப்போ அனிதாமாவும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல எதையும் மறைக்காம என்ன நடந்ததுன்னு அம்மா கிட்ட சொன்னாதான் உனக்கு நிரந்தரமா முடிவு கட்ட முடியும். எனக்கு நீ நிரந்தரமா முடிவு கட்ட போற? அதெல்லாம் உன்னால முடியுமா செல்லக்குட்டி? முடியுமா முடியாதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுப்படா. அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் செல்லா குட்டி. இந்த போன் யாருன்னு தெரியுதா? சந்தேகமே வேணாம், ஒன்றுதான். நேத்து நீ அனிதா அம்மாவை காப்பாத்துறதுக்காக ருத்ரா அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் மாத்தி மாத்தி போன் அடிச்சிட்டு இருந்தல, அப்ப என் பசங்க உன்னை மயக்கம் போட வச்சு ஒரு புதர்ல கொண்டு வந்து படுக்க வச்சானுங்கல்ல, அப்ப அடிச்ச போன் தான் இது. அதை எடுத்துட்டு வந்து நேரம் என்கிட்ட கொடுத்துட்டானுங்க. இந்த அழகான போன்ல நீ பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் வீடியோ ஏத்தி வச்சிருக்க. பாக்குறியா? சொல்லலாம் பாரு. சும்மா என்னையா முறைச்சு பார்த்துட்டு இருந்தா எப்படி? அதை வாங்கி உள்ள இருக்கிற படத்தை பாரு, செம்மையா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப பார்க்கணும்னு போனோம். வேலையை ஆரம்பமா? எங்க அனிதாமாவை என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்படி ஆபாசமா வீடியோ எடுத்து வச்சிருக்க. எல்லாம் ஒரு அம்மா வயித்துல பிறந்தியா இல்ல காம பிசாசு வயித்துல பிறந்தியா? ஏ சக்தி சக்தி, அவசரப்பட்டு போனை போட்டு உடைச்சிடாத. என்னடா ஆதாரம் அழிஞ்சிரும்னு பயப்படுறியா? அதுக்காக தடுக்கல சக்திமா. இந்த போனை ருத்ராமா உனக்கு அன்பு பரிசா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டனா, அவசரப்பட்டு கீழே போட்டு உடைச்சிட்டு அப்புறம் வடை போச்சேன்னு பின்னாடி ஃபீல் பண்றது நல்லா இருக்காதுல்ல. அதான் இப்ப தடுத்தான். போனோட அந்த வீடியோவும் அழிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. இப்போ நீ பார்த்தது சும்மா ஒரு சாம்பிள் ட்ரெய்லர் மாதிரி. ஃபுல் வீடியோ காட்டணும்னு வச்சுக்கோங்க, வறண்டு போயிடுவேன். அதெல்லாம் வேற மாதிரி பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ நீ பார்த்தல, அது கூட HD குவாலிட்டி தான். பிரிண்ட் செம்மையா இருந்துச்சுல. நீ பண்ணி இருக்கிறது கடவுளுக்கே அடுக்காத காரியம். அந்த வீடியோ ஆதாரத்தை அதை என்கிட்ட கொடுத்துரு. அதை எடுத்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்தா போவியா? இங்க பாரு, அனிதா தான் என்னோட டார்கெட். இதுக்குள்ள நீ தான் தேவையில்லாம உள்ள பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்க. நீ மட்டும் நேற்று ரெஸ்டாரண்ட் வராம இருந்திருந்தனா நான் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் சரியா பண்ணி முடிச்சிருப்பேன். நீ குறுக்க வந்ததுனால தான் ருத்ராமா கிட்ட உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏழை விட்டு போனாலும் பார்க்கறதுக்கு மஞ்சக்கிழங்கு மாதிரி செம்மையா கும்முன்னு தான் இருக்கு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். செருப்பு பிஞ்சிரும். உன்னை நான் மட்டும் செருப்பால் அடிச்சா சரியா இருக்காது. ருத்ராமா கிட்ட விஷயத்த சொல்லி ஒட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னை செருப்பால அடிக்கிறோமா இல்லையான்னு பாரு.
போ போய் சீக்கிரம் சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லு. வரேன். அது நேத்து அனிதா அம்மா போதையில படுத்துட்டு இருந்தத முதலாளி அம்மா பார்த்தா மனசு தாங்க மாட்டாங்கன்னு தானே நேத்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்ச. இப்ப நீ அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன்னு வெயி. அடுத்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் எடுத்து வச்சிருக்கிற அனிதாவோட ஆபாச வீடியோவை நெட்ல போட்டு உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் பிசினஸ் குவீன் ருத்ராமாவோட செல்ல பொண்ணு அவங்க வீட்டு கார் டிரைவரோட உல்லாசம் அப்படின்னு சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாத்துலேயும் கண்ணா அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் மானம் மரியாதை எல்லாம் போய் வெளியே தலையே காட்ட முடியாம அந்த அவமானத்திலேயே பெரிய முதலாளி அம்மாவும் சின்ன முதலாளி அம்மாவும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அதைத்தான் நீ விரும்புற அப்படின்னா தாராளமா போய் உண்மையை சொல்லிக்க. என்னடா பயம் காட்டுறியா? எங்க ருத்ராமா ஒண்ணு கோழை இல்லடா. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த செகண்டே உன்கிட்ட இருக்கிற அனிதாமாவோட வீடியோவை வாங்குறதோட உன்னை குழி தோண்டி புதைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. சொல்லு சக்தி. நேத்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயத்த வச்சு நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றதுக்காக தான்மா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நானும் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் இருந்தேன். சொல்லு, என்ன நடந்துச்சு? நேத்து நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர வழியில நம்ம டிரைவர் அஸ்வின் 2 பேர் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தம்மா. அவ திமிரத்தான் மச்சான் அன்னைக்கு அடக்க போறான்ல. இனி அஸ்வின்ட்ட இருந்து அனிதா அவளை தப்பிக்கவே முடியாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சு அவளை பொட்டி பாம்பா அடக்கி இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான். இதாம்மா நடந்துச்சு. நான் அங்கேயே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த சூழ்நிலையில நீங்க அனிதாமாவை பார்த்திருந்தா அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் அதை நான் உங்ககிட்ட சொல்லல. இந்த அஸ்வின் நல்லவன் கிடையாதுன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த பொறுக்கி ராஸ்கல் உங்ககிட்ட உண்மையை சொன்னா அனிதா அம்மாவோட வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றான். என்ன திட்டத்தோட இந்த வீடியோவை எடுத்திருக்கான்னு தெரியலம்மா.
மம்மி, அந்த பொறுக்கி நான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் வாழ முடியும்? மானம் போய் என்னால வாழவே முடியாது மம்மி. நான் செத்துறேன். அனிதா 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 நில்லு. அனிதா அனிதா அனிதாம்மா அனிதாம்மா நில்லுங்கம்மா. அனிதா அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. அனிதாம்மா சொன்ன கேளுங்க. அம்மா, ருத்ரம்மா சீக்கிரம் போங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. அனிதாம்மா நீங்க சொன்னாதம்மா கேட்பாங்க. போங்கம்மா. அம்மா இல்ல சக்தி, அனிதா சரியான முடிவை தான் எடுத்திருக்கா. இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் இந்த டிரைவர் ஸ்பாயில் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவளும் நானும் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோ அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா 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 கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா ஐயோ அம்மா. ஏ சக்தி, ருத்ரா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு அவசர அவசரமா அம்மானு வந்த. இப்படி எதுவுமே சொல்லாம அவ முகத்தையே பாத்துட்டு இருக்க. என்னன்னு சொல்லு. பாருங்க மம்மி, எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நிக்கிறான். கண்ணத்துல 2 அறை விட்டு என்னன்னு கேளுங்க. அப்பதான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவான். அனிதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல மம்மி, ஷூ, அமைதியா இருன்னு சொன்னேன். சக்தி இப்ப என்கிட்ட என்ன பேச வந்தா, எதனால இப்ப பேச முடியாம நிக்கிறான்னு எனக்கு எல்லாம் தெரியும். சக்தி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரியும்னா அத நீயே சொல்லு ருத்ரா. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. சக்தியோட ஃபேமிலியில எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததும் என்ன விஷயம்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க. ஃபேமிலியா? அனிதா, என்ன விஷயமா இருக்கும்? தெரியல அத்தை. அவ ஃபேமிலி ஆளுங்க வரட்டும், என்னன்னு பாப்போம். சக்தி, உங்க அப்பா நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. ஆனா நானும் அருணும் அதை நம்பல. அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னதுனாலதான் அவசரமா கிளம்பி வந்தோம். அங்க என்னம்மா நடந்துச்சு?
சொல்லுங்க சக்தி. சீதா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே இவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோமே. ரத்னம், நீ இப்படி மனசு வெறுத்து போய் பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இதோ நிக்கிறானே இந்த புறம்போக்கு, இவனும் இவளும் அந்த ரெசார்ட்ல ரூம்ல அடிச்ச கூத்து. இதுக்கு மேல ஒரு பெத்த அப்பனால எல்லாத்தையும் சொல்ல முடியாதுமா. அசிங்கமா இருக்கு. புரிஞ்சுது புரிஞ்சுது. இதுதான் விஷயமா? டிரைவரோட ரூம் போட்டு தங்குற அளவுக்கு போயிட்டாளா அவன் பொண்ணு? ஹேமா கண்ணு, காய் வாங்குறேன் கருவேப்பிலை வாங்குறேன்னு அடிக்கடி வெளியே போனதெல்லாம் என் டிரைவரோட டேட்டிங் பண்ணதானா? அனிதா, என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. ஏன் மாமி என்ன திட்டுறீங்க? அவ டிரைவரோட ரூம் போட்டு தங்கியிருக்கான், அது உங்களுக்கு சரியா படுதா? அந்த கன்றாவியை நீங்களும் தானே நேர்ல பாத்தீங்க. காலமும் சூழ்நிலையும் சரியானவங்களை கூட தப்பானவங்கள புரிய வைக்கும். சில விஷயங்களை நாம பார்த்த உடனே அப்படியே உண்மைன்னு நம்பிடக்கூடாது. தீர விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். இதுக்கு மேல முடிவுக்கு வர்றதுக்கு என்ன இருக்கு மம்மி? அனிதா, சக்தி, இங்க வா. ரெஸ்டாரண்ட்ல ரத்னா உன்ன அவ்வளவு திட்டினப்பவும் சரி, அஸ்வின் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னப்பவும் சரி, நீ எதுவுமே பேசாம அமைதியா தான் இருந்த. அந்த சிச்சுவேஷன்ல நானும் உனக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. ஆனா இப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ சொல்லிதான் ஆகணும். இந்த பையனை நீ விரும்புறியா? சக்தி, அம்மா தான் கேக்குறாங்கல்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா. மேடம் முன்னாடி தங்கச்சி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறானா அவளுக்கு இவனை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன் அருண், நீ சொல்ற மாதிரி சக்திக்கு அந்த பையனை பிடிக்கலனா அப்புறம் ஏன் தனியா அவன் கூட ரூம்ல இருக்கணும்? என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இருக்காது. இவன் தான் ஏதோ பிளான் பண்ணி அங்க வர வச்சிருப்பான். ஆமா ஆமா, உன் தங்கச்சி பால் குடிக்கிற பாப்பா. அவன் திட்டம் போட்டு கூப்பிட்டதும் பாவம் விவரம் தெரியாம இவ போயிட்டா. அது சக்தி கூட பிறந்த பாச மலர் இல்ல. அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவர் எப்படி எத்த விட்டு கொடுப்பாரு? அதான் இந்த நல்லவளுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அனிதா, அண்ணி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, நீங்க ஏன் குறுக்க குறுக்க பேசுறீங்க? இங்க பாரு சக்தி, இப்படி நீ எதுவும் பேசாம மௌனம் சாதிச்சன்னா மத்தவங்க உன்னை தப்பா பேசுறதுக்கு நீயே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மத்தவங்களும் உன்னை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ அந்த டிரைவர் அஸ்வினை விரும்புறியா இல்லையா? இல்ல அருண் சொன்ன மாதிரி அஸ்வின் உன்னை திட்டம் போட்டுதான் வர வச்சானா? அப்படி இருந்தா சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு நான் இப்பவே பண்ணிடுறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. அஸ்வினும் நானும் விரும்புறோமா? தப்பான நோக்கத்தோட நாங்க அந்த ரூமுக்கு போகல. தயவு பண்ணி நம்புங்க. இட்ஸ் ஆல் ரைட்.
ஆனா நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை முழுசா நம்புற சக்தி. உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொன்ன வரைக்கும் சந்தோஷம். உன்கிட்ட அதுக்காக தான் நான் கேட்டேன். சீதா, சொல்லுங்கம்மா. சக்தியை என்னதான் என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிட்டாலும் அவளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் பெத்தவங்க உங்க சம்மதம் வேணும். அதனாலதான் நான் உங்களை வர வச்சேன். சக்தி அந்த பையனை விரும்புறதா சொல்லிட்டா. நீ என்ன சொல்ற? என் பொண்ணு அவளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கான்னா அது சரியாதான் இருக்கும். எனக்கும் சம்மதம் தாம்மா. நீ என்ன சொல்ற ரத்னம்? நான் என்னம்மா சொல்றது? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேம்மா. அஸ்வின். மேடம். சொல்லுங்க மேடம். நீ சக்தியை உண்மையா தானே விரும்புற? ஆமா மேடம். இவ வாழ்க்கை துணையா உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இவளை நீ ஏமாத்திர மாட்டியே? என் உயிரே இவதான் மேடம். நான் எப்படி இவளை ஏமாத்த முடியும்? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனியும் நாளை தள்ளி போட வேண்டாம். உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இவங்க கல்யாணத்தை ஏன் மேற்பார்வையில இந்த வீட்லயே பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கான ஏற்பாட்டை உடனே ஆரம்பிச்சிடலாம். சக்தி, உன்னோட விருப்பத்தை கேட்டுதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தாம்மா. என்ன ருத்ரா இதெல்லாம்? இவ கல்யாணத்தை நம்ம வீட்ல நடத்தி வைக்கலாம்னு சொல்ற? அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? இதோ அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வீடு வாசல்னு இருக்கு, அங்க வச்சு கல்யாணம் பண்ணட்டும். வேணும்னா நாம ஏதாவது பண உதவி பண்ணலாம். அதுவும் ஒரு வேலைக்காரி கல்யாணத்தை இந்த வீட்ல நடத்துறது சரியில்லை. அண்ணி, சக்தியை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரப்பவே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட தான் கூட்டிட்டு வந்தேன். இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம வீட்லயே அவளுக்கு இந்த கல்யாணத்தை நல்ல முறையில நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு இல்ல ருத்ரா. சக்தியோட கல்யாணம் ஏன் விருப்பப்படி இந்த வீட்ல தான் நடக்கும். இதுக்கு மேல யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். சக்தியும் நானும் லவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ருத்ராமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? மேடம், என்ன மேடம், வெளியே போனோமா? வாங்க மேடம். எங்கேயும் போக வேண்டாம். நான் துரைக்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். மேடம், நான் ஒரு சாதாரண டிரைவரு. நீங்கள் சின்ன முதலாளியம்மா. நீங்களே என்ன தேடி வந்து பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் மேடம்? நீ சாதாரண டிரைவர்லாம் இல்லடா, கிரிமினல் டிரைவர்.
அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கேன். ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்டு எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு மேடம். டேய், அப்பாவி மாதிரி நடிக்காத, அப்படியே குத்தி வாய் உடைச்சிருவேன். மேடம் எதுக்கு மேடம் என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உன்னை என்ன பாராட்டுவாங்களா? அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நீயா என்ன தேடி வந்து கொடுத்த ஐடியாலாம் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. அந்த வேலைக்காரி மேல இருந்த காதல் மயக்கத்துல நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னு அவளோட சேர்ந்து நீயும் பிளான் பண்ணி என்ன காமெடி பீஸா ஆக்கியிருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ என்ன மேடம் இது? அப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அந்த ஐடியாலாம் கொடுத்தேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஹேய், வாய மூடு. நான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேனா? நீ யாரு, அந்த வேலைக்காரி யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் பேசுறேன். என் ஃப்ரெண்டுங்களை வச்சு அந்த சக்தியை சின்ன பின்னமாக்க போறேன்னு என்கிட்ட சொன்னது ஒரு நாடகம். அந்த விளக்கு பூஜையில பாஸ்பரஸ கலந்து வச்சா அவ வெந்து கருகிடுவான்னு சொன்னது இன்னொரு நாடகம். அப்புறம் சாமி நகையை அவகிட்ட இருந்து நான் திருடிட்டு வந்துட்டேன்னு டூப்ளிகேட் நகையை என்கிட்ட கொடுத்த பாத்தியா, அதுதான் உச்சபட்ச நாடகம். இப்படி எல்லாத்துலயும் சேர்ந்து 2 பேரும் என்ன முட்டாள் ஆக்கிருக்கீங்க. ஐயோ மேடம் அப்பெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ஹேய், நீ எதுவும் பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்ன பின்னான்னு சாத்தனும் போல இருக்கு. இருந்தாலும் எனக்கு நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. அந்த வேலைக்காரி சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறல, அதுக்காக உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனாலும் நீயும் அந்த வேலைக்காரியும் பயங்கரமான கேடிங்க தான். நீங்க பார்த்த கொஞ்ச நாள்லயே நீங்க யாருக்குமே தெரியாம லவ் பண்ணி தனியா ரூம் போட்டு ஜாலி பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு 2 பேரும் நெருங்கிக்கிட்டீங்கல்ல. நான் அவளுக்காக ரூம் போல செல்லக்குட்டி, உனக்காக தான் போட்டேன். பாவம் அவ உன்னை காப்பாத்துறன்ட்டு தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டா. கூடிய சீக்கிரம் நம்மளோட வீடியோவை நீ பார்க்கும்போது உனக்கே விஷயம் தெளிவா புரியும். ஹலோ, என்ன சார் யோசனை? எனிவே, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருமந்திரம் நடந்துச்சு. அதுக்காக என் மம்மி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்பா. ஒரு டிரைவருக்கு ஒரு வேலைக்காரி, சரியான பொருத்தம் தான். ஆனா ஒண்ணு. என்ன மேடம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே கூடாது. என் மம்மி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின கையோட அவளை கூட்டிட்டு உங்க மாமனார் வீட்டுக்கு ஓடிடணும். என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? அப்ப நாங்க 2 பேரும் பொழப்புக்கு என்னதான் பண்றது? ஒண்ணு பண்ணு, நீ துபாய் குவைட்னு ஏதோ ஒரு ஊருக்கு போ. அவளுக்கும் அப்படியே ஒரு விசா அப்ளை பண்ணி கூட்டிட்டு போயிடு. நீ அங்க டிரைவர் வேலை பாரு, அவ ஷேக் வீட்ல பேக் வேலைய பார்க்கட்டும். நல்ல வருமானமும் கிடைக்கும். அங்கேயே பிள்ளை குட்டிங்களா பெத்து நல்லா செட்டில் ஆயிடலாம். மறந்து கூட இந்த பக்கம் தலை வச்சு படுத்துற கூடாது, புரியுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன ஐடியா கூட சூப்பரா தான் இருக்கு. நீங்க சொன்ன கண்ட்ரிக்கெல்லாம் நான் விசாக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்றேன் மேடம். நான் சொன்ன மாதிரியே பண்ணணும். அப்படி இல்லாம ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணி இங்கே இருக்கலாம்னு பாத்தீங்க, கம்பி இல்ல கம்பி காய வச்சு உங்க 2 பேருக்கும் சூடு போட்டுருவேன். அப்படி இல்ல அதுக்கு மேலையும் செய்வேன், உனக்கே தெரியும். அதனால கல்யாணம் முடிஞ்சு கையோட இங்க இருந்து கிளம்பணும். என்ன, ஓகே? சூடுனா எனக்கு ரொம்ப பயம் மேடம், அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றாதீங்க மேடம். உங்க கட்டளை என்னவோ அதை ஒரு விசுவாசியா நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன் மேடம், நம்புங்க மேடம். இந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன சொன்ன? எனக்கு நீ சூடு வைக்க போறியா? நான் உனக்கு எப்படி சூடு வைக்கிறேன்னு பொறுத்து இருந்து பாரு. என்னடா சொல்ற? அனிதாவை கரெக்ட் பண்ண போறது அந்த வேலைக்காரிக்கு எப்படா தெரியும்? சார், நான் பாலா கிட்டையும் வேலு கிட்டையும் அனிதா பத்தி பேசிட்டு இருந்தேன் சார். அது எப்படி அந்த சக்தி கேட்டா சார்?
நான் அனிதாவை கூப்பிட்டு ஹோட்டல் போயிட்டு இருக்கேன், பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அது தெரிஞ்சு நம்ம பசங்கிட்ட சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கி ஓரமா போட்டாச்சு. அதுக்கு அப்புறமும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்து கதவு தட்டிட்டு இருக்கா சார் அவ. இதுல என்னன்னா ருத்ராவும் ரத்னமும் சக்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படிதான் வந்தாங்கன்னு தெரியல சார். அது என்ன பெரிய விஷயமா? சக்தியோட ஃபோன் நம்பரை அந்த அம்மா ஃபேமிலி கால் ட்ராக்கரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே இருந்தாலும் லொக்கேஷனை காட்டி கொடுத்துரும். அந்த அம்மா அப்படிதான் அங்கே வந்திருக்கு. இப்படி சொதப்பிட்டியடா. அந்த அனிதாவை உனக்கு கட்டி வச்சு அந்த பிசினஸ் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி ருத்ராவோட மருமகன் ஒரு கார் டிரைவர்னு அவ இமேஜ டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடானா அந்த வேலைக்காரியை லவ் பண்றேன்னு சொல்லிருக்க. இப்போ அந்த ருத்ரா உங்களுக்கு கல்யாண வேலைகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? சார் நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சார் பண்ணேன். அந்த சக்தி தான் உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டார் சார். அந்த வேலைக்கார சக்தியை பற்றி தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே டேட். அவள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா பண்ணுவாள். அந்த பையனோட ஆக்சிடென்ட் கேஸ்லேயே அவள் உள்ளே பூந்து போலீஸில் என்ன மாட்டி விட்டுட்டான். அந்த அனிதாவை பத்திரமா காப்பாற்றினவ தான் அவள் கதையை அப்போவே முடிச்சிருந்தோம்னா நம்ம நினச்சது நடந்திருக்கோம். அவளை விட்டு வச்சது தான் ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரகு சார். சக்தி வரதுக்கு முன்னாடியே அனிதாவோட வீடியோ நான் எடுத்துட்டேன். என்ன நினைச்ச மாதிரி விதவிதமான ஆங்கிள் எல்லாம் வச்சு எடுக்க முடியல. அதான். டேய் என்னடா சொல்ற? வீடியோ எடுத்துட்டியா? எங்க காட்டு. இதை ஏன்டா என்கிட்ட முதலே சொல்லல? எங்க சார் சொல்ல விட்டீங்க? சக்தி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு தான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க நம்ம பிளான் சொதப்பிடிச்சோன்ற டென்ஷன் தான்டா. ஆனா நீ அந்த பிரச்சனையிலையும் கொடுத்த வேலையை தரமா பண்ணிருக்க. எனக்கு அது போதும்டா. இதை வச்சு அந்த ருத்ராவை நான் நடுநடுங்க வச்சிருவேன். அஸ்வின் பக்காவா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டான். இதெல்லாம் சூப்பர் தான் டேட். ஆனா அந்த ருத்ரா இவனுக்கும் அந்த சக்திக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்றாங்களே, அது என்ன செய்யறது? ரகு சார் அனிதாவோட வீடியோவை வச்சு மிரட்டி தான் சக்தியை ருத்ராமா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே வீடியோவை வச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லுன்னா சொல்ல போறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரகு சார். அப்படி பண்றது தாண்டா பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நீ எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த ருத்ரா நினைச்ச மாதிரியே நடக்கட்டும். அது எதையும் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். கடைசி நேரத்துல பொண்ணை மட்டும் மாத்தினா போதும். என்ன சார் சொல்றீங்க? ஒன்றும் புரியல. சக்திக்கு பதிலா அனிதா கழுத்துல நீ தாலி கட்ட போறேன்னு சொல்றான். இந்த கல்யாண சம்பந்தமா ருத்ரா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டு. வேற எதுவும் பேசிக்காத. ருத்ராவை என்ன பண்ணணும், எப்படி அடிச்சு வீழ்த்தணுன்றத நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்துல நாம வைக்க போற செக் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்களா சார்? நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். ஏன் டேட், இப்ப சக்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். அஸ்வின் அனிதாவோட வீடியோவை காட்டினதுனால அவளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அமைதியா இருக்கா. ஆனா கடைசி நேரத்துல வேற மாதிரி பிளான் பண்ணி ருத்ரா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அஸ்வின் ரொம்ப புத்திசாலிடா. அவளை இவன் டீல் பண்ணிப்பான். ஏய் அஸ்வின், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அனிதா தான் உனக்கு பொண்டாட்டி. இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. சரி ரகு. இந்தாங்க டேட். இந்தா. ஐயோ சார், சார்
உங்க முன்னாடி எப்படி சார்? நீ கூடுறா, நான் அங்க போயிடுறேன். ம். அவ அந்த வேலைக்காரியை நெருங்க வர வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவதான் அவனுக்கு காதல் வலைய விரிச்சு விழ வச்சிருப்பா. அப்படி இல்லன்னா பட்ட பகல்ல அவன் கூட ரூம் போட்டு தங்குற அளவுக்கு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போவாளா? எனக்கும் அதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லவ் பண்றது கூட சரிதான், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையோட தனியா போய் தங்குறது தப்பு தானே? அப்படி தங்குனதும் நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எங்க அவ சிவாவை வளைச்சு போட்டுருவாளோன்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கு. ஆனா என்ன, அவளை ரெஸ்டாரண்ட்ல வச்சு கையும் களவுமா பிடிச்சதும் உங்க தங்கச்சி என்ன பண்ணிருக்கணும்? உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்டவளா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவளை அப்படியே அவ அப்பா வீட்டுக்கு அடிச்சு துரத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியெல்லாம் செய்யாம அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னா அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. நீ சொல்றது சரிதான் இந்து. ருத்ரா இப்படி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பயாவது உங்க தங்கச்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் உங்க தங்கச்சி கிட்ட பேசினப்போ அத பத்தி இப்ப பேச வேணாம், அதுக்கான நேரம் வரும்போது நானே உன்கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னா. ஆனா இப்ப பாருங்க, ஒரு வேலைக்காரியோட கல்யாணத்தை நம்ம வீட்லயே வச்சு நடத்த போறா. ஒரு மங்களகரமான காரியம் யாருக்கு நடக்கணும்? நம்ம பிள்ளைங்களுக்கா இல்ல அந்த வேலைக்காரிக்கா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி விடு, இந்த கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது சகிச்சுக்க வேண்டியதா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டிரைவரோட அவளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தொல்லையே இருக்காது. நீயும் அனிதாவும் நிம்மதியா இருக்கலாம். இப்படி ஒரு நல்லது நடக்க போறதுங்கிறதுனாலதான் உங்க தங்கச்சி கிட்ட நான் பேச்ச குறைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். இல்லன்னா அவளோட கல்யாணத்தை நம்ம வீட்டுல நடக்க விட்டுருவேனா? எப்படியோ ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்து. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் ருத்ரா கிட்ட டென்ஷன் ஆயிடாத. அது உங்க தங்கச்சி நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதான் இருக்கு. சரியா மூளை சூடு பிடிச்சவளா இருக்கா. எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பானே தெரியாது. சரியான கிறுக்கு பையன் அவ. ஐயோ, நித்யா கால் பண்றா. சொல்லு நித்யா, என்ன விஷயம்? ஏமா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு கொடுக்க வச்சிருந்த 3 லட்சத்தை இந்து பார்த்து அதுல இருந்து 1 லட்சம் ரூபாவை எடுத்துட்டா. மீதி 2 லட்சத்தை தான் அவ கொடுத்தா. ஏய், அதான் உன் அக்கௌண்ட்ல போட்டேன்னு சொன்னேனம்மா. இப்ப மறுபடியும் அந்த 3 லட்சம் வேணும்னா நான் எங்க போறது? இங்க பாரு, இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நானே உனக்கு போட்டு விடுறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் ஃபோன் பண்ணாத, தொல்லை பண்ணாத. ஓகே, பாய். அப்பா, யாரும் கேட்கல. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். ச்சே, நல்ல பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கா, கள்ள பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கா. மனுஷனை நிம்மதியா ஒரு வேர்க்கல்ல கூட தின்ன விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து வேர்க்கல்ல வேற நல்ல முறுமுறுன்னு இருக்கு. அனிதா அம்மாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பொறுக்கி அஸ்வினை காதலிக்கிறோன்னு ருத்ராமா கிட்ட சொல்லிட்டோம். அவங்களும் நமக்கு நல்லது பண்றதா நினைச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லி அதை நம்மளால தடுக்கவும் முடியல. அந்த ராஸ்கல் எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை எப்படி கைப்பற்ற போறோம்னு தெரியல. முருகா, கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து என்னையும் அனிதா அம்மாவையும் விடுவிச்சு அந்த அயோக்கிய அஸ்வனுக்கு நீதான்ப்பா சரியான தண்டனையை கொடுக்கணும். உன்னைதான் நம்புறேன், உன்னை மட்டும் தான் நம்புறேன். நீதான் எனக்கு எல்லாமே.
மூடா இருக்கியா? என்னம்மா பாப்பா, கண்ணை மூடி லவ்வரை நினைச்சு ட்ரீம்ல மிதந்துட்டு இருக்கியா? லவ் ஃபீல்? அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஃபீலும் கிடையாதுமா. ஹோ, அதெல்லாம் இல்லாம தான் லவ்வரோட ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்குனியும். தயவு பண்ணி உண்மை என்னன்னு தெரியாம அப்படி பேசாதீங்கம்மா. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்னடி இருக்கு? அதான் நீ எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிட்டியே. ஆனா அவன் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவனை மயக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரூம் போடுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருப்ப. அனிதாம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணுங்கிறத தயவு பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. ஹேய், என்னடி சவுண்ட் குடுக்குற? அப்படி விட்டனா எப்படி இருக்கும்னு தெரியுமா? உண்மையை சொன்னதும் அம்மாவுக்கு கோவம் அப்படி பொத்துக்கிட்டு வருதோ? உன்னெல்லாம் ஒரு புனித தேவதன் நினைச்சு என் மம்மி உனக்கு பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, போய் சாமி பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா ஒரு ஒழுக்கம் கேட்டவளுக்கு கொடுத்துட்டோம்னு நினைச்சு நிச்சயம் அவங்க இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. உயிரை விடவும் ஒழுக்கம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவ தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க. ஹேய், சும்மா அடங்குடி. நீலி கண்ணீர் வடிச்சுட்டா நீ பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா என்ன? என் மம்மி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் நீ பண்ண காரியத்தை நினைச்சு மனசளவுல காயப்பட்டுதான் இருக்காங்க. எங்கேயோ இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து கோபுரத்து மேல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க என் மம்மி. ஆனா டிரைவரோட தனியா ரூம் போட்டு உன் புத்தி என்னன்னு நீ காட்டிட்டல்ல. தன்னோட சொந்த ரத்தத்துல பிறந்த பொண்ணுக்கும் வேலைக்காரிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏன் மம்மி இப்ப சரியா புரிஞ்சிருப்பாங்க. இனிமே உன் பாச்சாலாம் பழிக்கவே பழிக்காது. என் மேல நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு வராதாமா? ஹேய், வராதுடி, நிச்சயமா வராது. ஏன்னா நீ எல்லாம் நல்லவளே கிடையாது. இங்க பாரு, உன் வருங்கால புருஷன் கிட்ட சொன்னதா இப்ப உன்கிட்டயும் சொல்றேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவனை துபாய் குவைத்துன்னு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் பொழைச்சுக்க சொல்லிருக்கேன். அவன் கூப்பிட்டா மறுப்பு சொல்லாம அவன் கூடயே அப்படியே பெட்டி படிக்க தூக்கிட்டு போயிடணும். அப்படிலாம் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கே டேரா போட்டு வாழ்க்கைய ஓட்டணும்னு நினைச்ச மவளே, உன்ன அவ்வளவுதான். ஏய், என்னடி? சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே போயிடுவேன்னு சொல்லாம என்னமோ உம்முன்னு நிக்கிற. அப்போ நீங்க நிக்கிறத பார்த்தா உனக்கு இங்க இருந்து போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது, அப்படிதானே? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அனிதாம்மா, உங்களோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கேன். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. காலம் ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கும். மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? என் மேல் உனக்கேனோ பாரமுகோ? துரைக்கு பாட்டை பாத்தியா? மன்மதலிலேயே வென்றார் இல்லையா? இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? விடுங்கக்கா, பாடட்டும். இப்பதானே 25 வயசு ஆகுது. இந்த வயசுல பாடாம வேற எப்ப பாடுவாரு? ஏய் பிரியா,
25 வயசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஆள் காதுல விழற மாதிரி சொல்லிடாத. அப்புறம் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாரு. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் நீ தான் வருத்தப்பட வேண்டிய. மலரு, என்னங்கய்யா? ஒரு சுக்கு காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் காணோம்? இதோ ரெடி ஆயிடுச்சுங்க, கொண்டு வரேன். வீட்ல என்ன நடந்தாலும் இந்த ஆளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இரு வந்துடுறேன். இரு வரேன், நம்ம அப்புறம் வந்து பேசுவோம். சரிங்க அக்கா. ஐயா, என்னங்க ஐயா சுக்கு காப்பி? மலர், சொல்லுங்கய்யா. இனிமே எனக்கு சாப்பிடறதுக்கு தேவையான எல்லாமே நீதான் நேரம் தவறாம எனக்கு பண்ணி கொடுக்கணும், ஓகே? சரிங்க ஐயா. அம்மா, உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. அந்த வேலைக்காரி சக்தி கல்யாணம் பண்ணி போயிடுவான உடனே மலர்கிட்ட உங்க மெனுவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லிதானே ஆகணும். என்ன வைக்காம தலை கூட காயப்படலாம், வயிற்ற காயப்பட முடியுமா? அத்தை, மாமாவோட தத்துவம் கேட்டீங்களா? வயிறு சம்பந்தமான தத்துவம் எல்லாம் இவருக்கு மட்டும்தான் வரும். அப்படி ஒரு சாப்பாட்டு மேத இவரு. தாளை எழுத்து. மாமா, உங்களுக்கு சாப்பிடுறதை தவிர வேற எந்த சிந்தனையுமே வராதா மாமா? மனுஷன் வாழ்றதே ஊர்ஜான் வயிற்றுக்கு தான். அப்புறம் அதை தாண்டி வேற என்ன சிந்தனை வரணும்? இத கொண்டு போய் உள்ள வச்சிரு, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அத்தை, அது சிவா வந்துட்டான். வா சிவா. உட்காரு உட்காரு. உட்காரு. என்னப்பா சிவா, சிங்கப்பூர் பிசினஸ் ட்ரிப்ப நல்லபடியா முடிச்சிட்டு வந்துட்டியா? நல்லபடியா முடிச்சதுமா. அப்படின்னா அந்த சிங்கப்பூர் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருமா சிவா? கான்ட்ராக்ட்லாம் ஓகே பண்ணி அக்ரிமெண்ட்லயே சைன் போட்டச்சா நீ. இனி அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு தான். வாவ், கங்க்ராச்சுலேஷன் சிவா. போன வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அனி. பிசினஸ் ட்ரிப்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்துட்ட. சரி, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆரம்பிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு, நான் போய் பார்சல் பிரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்டா சிவா. சிங்கப்பூர் நட்ஸ் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இப்பவே நாக்குல எச்சில் ஊறுது. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? என்ன இந்த சொல்ற? பின்ன என்னங்க, புள்ள இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான். அவன் கூட உட்காந்து பேசுறத விட்டுட்டு திங்கிற பொருள் எடுக்கிறதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுறீங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா என்ன? உட்காருங்க முதல்ல. மாமா, அத்தை கிட்ட திட்டு வாங்குறதுக்குனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த நட்ஸ் திரும்ப சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டு போகுது. அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. சரி, என் மேல யாரையும் கோவப்பட வேணாம்னு சொல்லு. நீ சொன்ன மாதிரியே நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க சக்தியை காணோம்? ஓஹோ, அந்த வேலைக்காரிய தான் பார்வையிலே தேடுறான் போல இருக்கு. ஏமா, மத்தவங்கள எங்க ஆளைய காணோம்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? திவ்யாவும் சந்தோஷம் காலேஜுக்கு போயிருக்காங்க. உன் அத்தை ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. சரி, அந்த வேலைக்காரி சக்தி அவ கட்டிக்க போறவனை தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
அம்மா என்ன சொல்றீங்க? சக்தி அவளை கட்டிக்க போறவனை தேடி போயிருக்கலாம். ஆமா சிவா, அந்த அசிங்கத்தை ஏன் கேக்குற? நம்ம அனிதாவுக்கு டிரைவரா ஒருத்தன் வந்திருக்கான்ல அஸ்வின். ஆமா, அந்த பையனை அவ எப்படியோ வளைச்சு போட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சிச்சி சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுதுப்பா. அத்தை, நீங்க சொல்றது பாதிலே நிறுத்திட்டீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு உண்மை எப்படி தெரியும்? நீங்க இருங்க, நானே சொல்றேன். சிவா, அந்த வேலைக்காரிக்கு டிரைவர் அஸ்வின் மேல காதல் பித்து பிடிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தனியா ரூம் போட்டெல்லாம் தங்கியிருக்கான். அவளை எங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒழுக்கத்துல சரியாதான் இருப்பான்னு நினைச்சோம். ஆனா அவ இப்படி கேடு கட்டத்தனமா நடந்துப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப கண்ணியமான பொண்ணு. அவ கண்ணியத்தை நீ தான் மெச்சுக்கணும். நீ ஃபீல் பண்ற மாதிரிலாம் அவ ஒண்ணும் கிடையாது. அவள ஒரு செம வர்ஸ்ட் கேரக்டர் சிவா. ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போனாலும் தப்பாதான் படம் அனிதா. பாத்தீங்களா அத்தை, நாம நடந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கோம். இவன் என்னடானா நாம தான் அவளை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு அதை எப்படி அத்தை புரிய வைக்கிறது? இவனுக்கு எல்லாத்தையுமே நல்ல விதமாவே பார்த்து பழகி போச்சு மருமகளே. அதனால்தான் இவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கவே தெரியல. இங்க பாரு சிவா, நாங்க ஒண்ணு தேவையில்லாம அவன் மேல பழியெல்லாம் போடல. அவளும் அந்த டிரைவர் பையலும் ரெஸ்டாரண்ட்ல ரூம் போட்டு ஒன்னா இருக்கிறப்போ உன் அத்தை ருத்ராவே கையும் களவுமா பிடிச்சிருக்கா. உனக்கு எங்க மேல சந்தேகமா இருந்தா போய் உன் அத்தைகிட்டே கேட்டு பாரு. டே சிவா, சக்தி இப்படி தப்பு பண்ணுனான்னு என்னால கூட ஆரம்பத்துல நம்ப முடியலடா. அப்புறம் உண்மை தெரிஞ்சதும் நானே ஆடி போயிட்டேன் தெரியுமா? சக்தி இந்த மாதிரிலாம் நடந்துப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சேச்சே, என்ன பொண்ணு அவ! நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அப்படின்னா அத்தை சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா? இல்ல இல்ல, இங்கதான் இருக்கா. அவளுக்கும் அந்த டிரைவருக்கும் மம்மி நம்ம வீட்லயே வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லிருக்காங்க. ஒழுக்கம் கெட்டவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் அத்தை அவளை புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தானிக்கு தீனிங்கிற மாதிரி ஒரு டிரைவர் பொண்ணு ஒரு டிரைவரை உஷார் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணியாவது அவன் கூடயாவது ஒழுக்கமா குடும்பம் நடத்தினா சரிதான். என்ன செல்லக்குட்டி மாமண்டி சட்டுன்னு அடிச்சிட்டா? என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இந்த தடவை கையில தான் அடிச்சேன், செருப்பாலே அடிச்சிருவேன். என்னடா சக்தி சொல்ல இவ்வளவு கோவப்படுற? மாமா உன்கிட்ட ஃபன் பண்ண கூடாதா? ஏன் கூட விளையாடுறதுக்கு நீ யாரா? என்ன பொசுகுன்னு இப்படி கேட்ட? உனக்கு எனக்கு ருத்ராமா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உன் அப்பா அம்மா 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன உன் அண்ணன் தான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பான்னு நினைச்சேன், கடைசியில் அவனும் ஓகே சொல்லிட்டான். செல்லக்குட்டி, ஸோ உனக்குன்னா எனக்கு நீன்னு ஆயாச்சு. உன்கிட்ட ஃபன் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் உரிமையாயிட்டேன் சக்தி. யாருக்கு உரிமையானவன்?
அனிதாம்மாவோட வீடியோவை காட்டி என்ன வழுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க பாக்குற. நீ எனக்கு உரிமையா? அந்த உரிமை நான் உனக்கு கொடுக்கணும். அத நீயே எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு வன்முறை. இப்ப நீ அதை தான் பண்ணிட்டு இருக்க. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஒரே ஒரு வீடியோ காமிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல என்ன வன்முறை இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதைத்தான் நான் இப்ப பண்றேன். இப்ப நீ என்ன வேணாலும் பேசக்கூடிய இடத்துல இருக்க. நான் எதுவும் பேச முடியாம இருக்கேன். ஆடு, நல்லா ஆடு. ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க. கடவுளுங்கிற சக்தி எல்லாத்தையும் எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்குங்கிறத மறந்துடாத. செல்லம் செல்லம் செல்லம், இரு இரு இரு. என்ன பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு அப்படியே பஞ்சா பறகுறீங்க? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக வழி மறிக்கிற? அதுவா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. உன் கையால ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை நினைச்சுக்கிட்டே அப்படியே ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு காஃபி இல்ல விஷம் தான் கொடுக்கணும். அது நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீயே கலந்து குடிச்சிரு. இப்ப எனக்கு காஃபி கொடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, வா வந்து மாமனை கட்டிப்பிடி பார்ப்போம். அட என்ன குட்டி முறைக்கிற? பென்ட்ரைவ் வாங்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியும்ல? வாங்க 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 வந்து கட்டிப்பிடிங்க. அஸ்வின், நீ ரொம்ப எல்லை மீறி போற. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. பொறுமை உடையிறது கடல் உடையிற மாதிரி. அதை உடைக்க நினைக்காத, அழிஞ்சு போயிருவேன். ஐயோ சக்திமா, நீ என்ன அந்த மாதிரிலாம் அழிச்சிடாதமா. இங்க பாரு, உடம்புல அப்படியே நடுங்குது. எனக்கு குளிர்ஜுரம் வர மாதிரி இருக்குமா. என்ன நடந்துட்டு இருக்கு? மாமா, எனக்கு குளிர்ஜுரம் வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அத்தை உங்களுக்கு கசாயம் வச்சு கொடுப்பாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? சக்தி எனக்கு வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது மாமா. இவனை இப்ப மிரட்டுற மாதிரி மிரட்டி அனுப்பலன்னா இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். என்ன மாமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வச்சு கொடுக்க சொல்லுங்க மாமா. தம்பி, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் என் பொண்ணை கட்டிக்க போற மருமகனை கூட பார்க்க மாட்டேன். வேற மாதிரி சம்பவம் நடந்துடும். ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை போய் பாரு. போ. சாரி மாமா, கோச்சுக்காதீங்க. போ போ. இன்னொரு முறை இப்படி நடந்துச்சு அவ்வளவுதான். வரேன் மாமா. முறைக்காதீங்க மாமா. ஐயோ மாமா கோபப்படுற மாதிரி ஏன்டா பேசுன? அஸ்வின், மாமாவை ஏன்டா நக்கலா பேசுன? நில்ல. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ரூம்ல நீயும் அவனும் ஒன்னா இருந்ததை பார்த்ததை இன்னும் என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு ருத்ராமா மட்டும் கூட வராம இருந்திருந்தாங்க, உன்னை கொன்னு போட்டிருப்பேன். ருத்ராமா வந்தது உங்க அதிர்ஷ்டம். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. நான் எப்படிப்பா தப்பு பண்ணுவேன்? அங்க நடந்த விஷயமே வேறப்பா. போதும், நிறுத்து. அப்பா, இதுக்கு மேல பேசாத. எல்லாம் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை நீயே நியாயப்படுத்திக்க பாக்குறியா? உன்னை கொன்றுவேன். நீங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ருத்ராமா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண சமயத்துல எங்கேயாவது ஓடி போய் தொலைக்காத. அந்த கேசம விஷயத்துல நானே தப்பு பண்ணிட்டேன், அதனால அது பரவாயில்ல. ஆனா இந்த முறை ருத்ராமாவே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது அசிங்கத்தை பண்ணி அவங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்திடாத. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒன்ன மன்னிக்கவே மாட்டாங்க அவங்க. வா, உள்ள வேலையை பாரு. சக்தி, வந்துட்டியா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? கோயிலுக்கு போயிருந்தேன்க்கா. அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெளிநாட்டுக்கு போயிருந்த நம்ம சிவா தம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சார் எப்பக்கா வந்தாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அவரு வந்ததும் வராதுமா இந்துமதி அம்மாவும் அனிதா அம்மாவும் உன்னை பத்தி அவர்கிட்ட தப்பு தப்பா சொன்னாங்கம்மா. ஆனா சிவா தம்பி உன்னை விட்டு கொடுக்காம பேசினாரு. உனக்கும் அஸ்வினுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சு போச்சு. இத ருத்ராமா நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுல அவங்க 2 பேரும் எதுக்கு வயிற்றுச்சல சாகுறாங்கன்னு தெரியல. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். சரி, சிவா சாருக்கு எதுவும் சாப்பிட வேணுமான்னு போய் கேட்டிங்களா? இல்ல சக்தி. ஏங்கா, சாரே இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. நாம தானே அவருக்கு என்ன வேணும்னு அக்கறையா போய் கேட்கணும். போய் கேட்கலான்னு தான் இருந்தேன். சார் ஏதாச்சும் டென்ஷன்ல இருந்து என்னை திட்டிடுவாரோன்ற பயத்துல தாமா நான் போல. சிவா சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்லக்கா, அவர் ஏன் உங்களை திட்ட போறாரு? சரி, நானே போய் கேட்டுட்டு வரேன், இருங்க. சரி சக்தி. இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சக்தி. நிஜமாதான் சொல்றீங்களா சார்? நிஜமா பிடிக்க மாட்டேன். சார், என்ன சார், போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன சார், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல உங்களுக்கு எதுவும் கோவமா? உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சக்தி? ஆமா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் வீட்டுக்கு வந்ததும் உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நீயும் அஸ்வினை லவ் பண்றதாவும் அது அத்தைக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மையா? சக்தி, நான் ஒன்னதான் கேக்குறேன். அத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? ருத்ராமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அத்தை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, சரி. உனக்கு இதுல விருப்பமா?